இப்போ வந்து நாய்களுக்கு உணவளிக்கக்கூடாதுன்றாங்க. அது மிகப்பெரிய தப்பு. நாய்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா வந்து நாம் சாப்பாடு கொடுக்கலன்னா நாய்கள்லாம் செத்து போயிடாது. நாம் சாப்பாடு கொடுக்குறதுனால தான் நாய்கள் பெருகுகிறது. அப்படி கிடையாது. நாய்கள் வந்து நீ சாப்பாடு கொடுக்கலன்னா அது என்ன சாப்பிடாமல் செத்து போயிடுமா? அதோட எண்ணிக்கை குறைஞ்சி போயிடுமா? குறைக்காது. அது வந்து உற்பத்தி அதோட தனது உணவை எப்படியாவது தேடிக்கும். குப்பை தொட்டியில் போய் கூட சாப்பிட்டுக்கும். நீங்கள் சாப்பாடு வைக்கலன்னா அது குப்பை தொட்டியில் போய் கூட எடுத்துக்கும் தனது உணவை. அதனால் நீங்கள் சாப்பாடு வைக்கலைன்னா அது செத்து போயிடும். நாய்கள் பெருகுவதற்கு மக்கள் சாப்பாடு வைப்பது தான் காரணம் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பாடு வைக்கலைன்னா நமக்கு ஆபத்தாக. இப்போ நான் ஒரு ஏரியாவில் இருக்கேன். இந்த ஏரியாவில் இருக்கும்போது சுற்றி இருக்கிற நான் ரோட்டில் நடக்கிறேன், கடைக்கு போயிட்டு வரேன். அப்போ அங்கே இருக்கிற நாய்களுக்கு நான் வந்து ஏதாவது பிஸ்கட் போட்டால் தான் அது என்னை பார்த்தா அமைதியாக பார்க்கும். நான் வாக்கிங் போவேன். அப்போ வாக்கிங் போகும்போது கும்பலாக நாய்கள் நிற்குது. அந்த இடத்துல நான் வந்து பிஸ்கட் போடணும். அப்போ தான் என்னை பார்த்து அது பழகும். அடுத்த நாள் போகும்போது நான் அமைதியாக போவேன். இல்லைன்னா அது வந்து பதுங்கிக்கிட்டு பின்னாடியே வந்து கடிச்சிடும். நாய் வந்து குலைச்சிக்கிட்டே கடிக்கும்னு நினைக்கிறோம். அது வந்து கடிக்கணும்னு நினச்சிட்டா அமைதியாக வந்து கடிக்கும். ஏன்னா கத்திக்கிட்டே கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. கத்திக்கிட்டே கடித்தா நம்ம தப்பிச்சிருவோம், நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துப்போன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக கடிக்கும். இப்படி கடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம பகைவர்களாக நம்ம பார்க்காம உறவினர்களாக பார்க்கணும். உறவாக மாற்றிடணும் நாய்களை. அதுக்கு நம்ம பிஸ்கட் போட்டு பழகணும். இப்போ அது நீ பிஸ்கட் போடுறதுனால தான், நீ சாப்பாடு வைக்கிறதுனால தான் அந்த நாய்கள் பெருகுகிறது அப்படி கிடையாது. நாய்கள் பெருகுதுன்னா அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கறதுனால தான் பெருகுது. அது இங்கே இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த பாதுகாப்பு பிரச்சனையே வருது. நான் நாய்களுக்கு பிஸ்கட் போடுறதுனாலையோ சாப்பாடு வைக்கிறதுனாலையோ அது பெருகலை. அது இங்கே இருக்கிறதுனால தான் அதுக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன். சாப்பாடு வச்சா தான் எனக்கு பாதுகாப்பு. நான் அதுக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாது, பிஸ்கட்டே போடக்கூடாதுன்னா நான் அந்த வழியாக வரும்போது எப்போதும் எனக்கு ஆபத்து தான். என்னை கடிப்பதற்கு அது அதிக வாய்ப்பு இன்னும் அதிகமாகிடு. யாருமே சாப்பாடு போடலன்னா நாய்கள் அதிக பசியோடு இருக்கும். மனிதர்களை எதிரியாக பார்க்கும், கடிச்சிரும். அப்போ நாய்கள்கிட்டருந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னா அரசாங்கம் என்ன பண்ணணும்? கருத்தடை ஆப்ரேஷன் அல்லது அதுக்குன்னு அதை சிறைப்பிடித்து தனியாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது. இப்படி ஒரு இங்கே நாய்களே இல்லாமல் அதற்குன்னு ஒரு தனியாக காப்பகங்கள், இந்த மாதிரி கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுறது, அதன் இனப்பெருக்கத்தை குறைப்பது, இதன் மூலமாக மட்டும்தான் நாய்களின் எண்ணிக்கை குறைக்க முடியுமே தவிர, நாம் சாப்பாடு வைக்கலை அப்படின்னா அதோட எண்ணிக்கை குறைஞ்சிடாது. தனக்கு தேவையான உணவை எப்படியாவது போய் பெற்றுக்கொள்ளும். எங்கேயாவது போய் இன்னும் நீ சாப்பாடே வைக்கலைன்னா என்னாகும் அப்படின்னா மலத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடும் பசியில். அப்போ இன்னும் ஆபத்து. மனிதர்களையும் எதிரியாகவும் பார்க்கும். அப்புறம் கண்ட கழிவுகளையும் சாப்பிடும். கழிவுகளையும் சாப்பிட்டு அப்புறம் கடிச்சதுன்னா இன்னும் கொடூரம். கடிச்சதுனாலே அவ்வளோதான். அதனால் நமக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம சாப்பாடு வைக்கிறதுனால தான் அதோட எண்ணிக்கை பெருகுது அப்படிங்கிறது தவறான வாதம். அதோடைய எண்ணிக்கை பெருகுவதற்கு, அதன் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு நாம் எதையுமே செய்யலை. அதனால தான் அதோட எண்ணிக்கை பெருகுது. எண்ணிக்கை பெருகும்போது தான் எனக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. எனது பாதுகாப்பற்ற சூழ்நிலை காரணமாக தான் எனக்கு பாதுகாப்பிற்காக நான் அதற்கு உணவு வைக்கிறேன். உணவு வைக்கும்போது நான் எங்கெல்லாம் நடக்கிறேனோ, எங்கெல்லாம் நான் வந்து ஒரு இடத்துல புழங்குறேன், என் ஏரியாவில் நான் இந்த பக்கம் வாக்கிங் போவேன், இந்த பக்கமாக கடைக்கு போவேன், இப்படி நான் போகிற இடம்லாம் இருக்குல்ல, இந்த பக்கமாக தான் நான் என்னுடைய வேலை செய்கிற அலுவலகத்துக்கு போவேன். அப்போ அந்த வழியில் 4 நாய் இருக்குது. இந்த வழியாக நடைபயிற்சி செய்யும்போது ஒரு 2 கிலோமீட்டர் நடைபயிற்சி செய்வேன். அப்போ நான் 10-15 நாயை நான் டெய்லி பார்க்குறேன். அதுபோல் இந்த பக்கம் கடைக்கு நான் போவேன், அந்த கடைக்கு போவேன், இந்த கடைக்கு போவேன். போகிற வர இடத்துல 10-20 நாய்களை பார்க்குறேன். இவைகள் தான் நான் தினசரி அடிக்கடி பார்க்குற ஒரு இடம். அதனால் இந்த நாய்களுக்கு நான் உணவு வைக்க பழக வேண்டும். அப்போ தான் அது எனக்கு பாதுகாப்பாக, எனக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா என்னை பார்த்து குலைக்கும் அல்லது கடிப்பதற்காக வரும், என்னை எதிரியாகவே பார்க்கும். அப்போ எனது பாதுகாப்பிற்காக தான் நான் அதுக்கு உணவு வைக்கிறேன். உணவு வைக்கிறதுனால அது பெருகாது. உணவு வைப்பதால் அவைகள் பெருகவில்லை. உணவு வைப்பதால் அது எனக்கு அது பாதுகாப்பாக மாறுகிறது. அதோட எண்ணிக்கை குறைக்கணும்னா அது அரசாங்கத்தால் தான் முடியும். கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணணும், அப்புறம் வந்து அதை காப்பகத்தில் அடைக்கணும். இந்த மாதிரி முயற்சிகள் மூலமாகத்தான் அதோட எண்ணிக்கையை குறைக்க முடியுமே தவிர, உணவு வைப்பதால் அது எண்ணிக்கை கூடிவிடவும் செய்யாது, குறைஞ்சி வைக்காமல் போவதால் அது குறைஞ்சி விடவும் செய்யாது. அது நீ உணவு வைக்கலன்னா தனக்கான உணவை வேறு எங்கேயாவது தேடிக்கொள்ளும். கழிவுகளை கூட, மனித கழிவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ அது இன்னும் ஆபத்தானது, மனிதர்களுக்கும் ஆபத்தானதாக இருக்கும். கழிவுகளை சாப்பிட்டு இன்னும் அது விஷம் நிறைந்த பற்களை உடையதாக மாறிவிடும். அதனால் வந்து சாப்பாடு வைக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு.
ஆனால் அதை எண்ணிக்கையை குறைக்க வேண்டுமென்றால் அது அரசாங்கத்திட்ட தான் இருக்குது. கருத்தடை ஆப்ரேஷன், காப்பகங்கள் அடைக்கிறது, இது மாதிரி செயல்கள் மூலமாக அதை எண்ணிக்கை குறைச்சிடலாம். எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னா நான் சாப்பாடு வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாய்களே இங்கே இல்லை, தெரு நாய்களே இங்கே இல்லைன்னா நான் சாப்பாடு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, என்னால் முடியவும் முடியாது. அப்போ தெருநாய்கள் இங்கே இல்லாத ஒரு சூழ்நிலையை அரசாங்கத்தால் தான் ஏற்படுத்த முடியும். என்னால் அது சாப்பாடு வைக்காமல் போனால் அது எண்ணிக்கை குறைஞ்சிடாது. சாப்பாடு வைப்பதால் அதன் எண்ணிக்கை கூடிவிடாது. எண்ணிக்கையை கூடுவதும் குறைப்பதும் அது அவைகளுக்கு இருக்கிற சுதந்திரம். அது அவைகள் தான் முடிவு செய்கிறது. தனது இனத்தை பெருக்குவதும் அதை பாதுகாப்பதும் தினசரி உணவை சாப்பிடுவதும் அது அவைகளின் பொறுப்பு. நான் எதுக்காக அதுக்கு சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னா எனது பாதுகாப்பிற்காக. நான் தினசரி சென்று வருகிற இடங்களில் எனக்கு பாதுகாப்பு தேவை. என்னை பதுங்கி கடிக்கக்கூடாது, குலைக்கக்கூடாது. அட்லீஸ்ட் என்னை பார்த்தா குலைக்கக்கூடாது, அதுவே டென்ஷன் ஆகுது. அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், போகிற வர இடங்களில் சாப்பாடு வைக்கிறேன். ஒரு குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, உங்கள் கையில் குழந்தை இருக்குது உங்கள்கிட்ட, அல்லது 5 வயசு பையன் இருக்கான், அவங்க கூட நீங்கள் போகிறீங்க. அப்போ நீங்கள் அந்த நாய்களுக்கு சாப்பாடு வைங்க. அப்போ தான் உங்கள் பையன் தனியாக நடந்து போனால் கூட இந்த நாய்கள் கடிக்காது. உங்கள் சின்ன பையன் கடைக்கு போகிறான், எப்போ உங்கள் பையனோடய நீங்கள் இருக்க முடியாது. அப்போது உங்கள் பையன், நீங்கள் தினசரி உங்கள் பையன் பக்கத்தில் நீங்கள் வசிக்கிற இடம், சுற்று வட்டாரம், கடைக்கு போகிற இடம், நடைப்பயிற்சி செய்கிற இடம், அங்கே போகிறது, இங்கே போகிறது, பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழி, இப்படி உங்கள் குழந்தைகள் போகிற இடங்களில் இருக்கிற நாய்களுக்கு உங்கள் குழந்தைகளோட போய் சாப்பாடு வைங்க. அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு அது பாதுகாப்பு. குழந்தைகளோட நீங்கள் எப்போதும் நாய் கடிச்சிருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் உணவு வைப்பது நமக்கு கண்டிப்பாக அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அதன் இனப்பெருக்கத்தை குறைப்பது என்பது அது அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கிறது.